நான் உங்கள் கார்த்தி சரோ. சண்டேனால எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான். எங்கள் வீட்டில் இல்லை நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். இனிமேல் வரப்போகிற சண்டே வந்து எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் இருக்கத்தான் போகுது. உண்மையாலுமே தம்பிங்க ரொம்ப இதாகிறானுங்க. இடையில செய்கிற நாளில் விட நான் சண்டே செய்யுமா அப்போதாம்மா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கானுங்க. கொஞ்ச நாளாக நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போட போகிறேன். சரி, ஓகே, நான் என்ன சமைக்கிறேன் என்னன்னு அப்படிங்கறத நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது கையில் வச்சிருக்கிறது? மாட்டி லிங்கம். குட்டி குட்டியா லிங்கம், ஆயிரக்கணக்கில் லிங்கம் இருக்கு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் பரணி வந்து என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? சின்ன வெங்காயம் வதக்கியிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து எண்ணெயில் வதக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாமல் மசாலாவில் போட்டு வதக்கியிருக்கவும் அழுங்காமல் வந்து எடுத்து சாப்பிட்டு போகிறேன். அதுதான் வந்து நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், கறிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, கிராம்பு, பட்டை போட்டு வதக்கி வச்சுட்டேன். ஓகேங்களா? இது வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரசம்னாலே நிறைய பேர் வந்து நம்மளை திட்டுறாங்க. மாமா ஏன் திட்டுறாங்க? என்னக்கா எப்போ பார்த்தாலும் ரசம் ரசம் ரசங்கிறீங்க, கை முட்டு வலி வந்துருங்கக்கா, ரசம் சாப்பிடாதீங்கக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ரசம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதாவது நாங்கள் வந்து ரசத்தை வந்து நாங்கள் என்றைக்குமே விட மாட்டோம். ஸோ ஒரு நாள் நாங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கோம், எங்கள் வீட்டில் ஒரு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஒன் டைம் ஆச்சும் நாங்கள் ரசத்தோடு சாப்பிட்டா மட்டும்தான் அதை சாப்பிட்ட மாதிரியே. ஆமாம், அதனால வந்து நாங்கள் ரசத்தை விட மாட்டோம். ஸோ அதனால தான் எங்கள் வீட்டில் டெய்லியுமே நாங்கள் வந்து ரசம் வச்சிடறோம். ரசம், ஐயோ ரசம் இல்லைன்னா சாமி சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியே இருக்காது எங்களுக்கு. அதனால தான் ரசம். பாருங்க, இப்போ கறி குழம்பே வச்சாலும் ரசம் இல்லாமல் இல்லை சாப்பாடு. என்னதான் தயிர் அடிஷ்னலாக நம்ம வச்சுக்கிட்டாலுமே ரசம் போல வருமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ரசம் போல வருமா. அப்படியே இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மாவு வேறு ஆட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து கிரைண்டர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஓ, ஆடினால தான் கிரைண்டர் ஆடுதோ? ஆமாம், இன்னைக்கு ஆடி இல்லை இந்த மாதம், அதனால ஆடிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் கிரைண்டர் டடபுடா ஆடிக்கிட்டே இருக்குது. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நானும் மாமாவும் இன்றைக்கி வந்து கடைக்கு போனோம். கறிக்கடைக்கு போயிட்டு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா, ஆடு இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். மட்டன் சொல்லணும்னா மட்டனில் சிம்பிளாக குழம்பு மட்டும் தான் வைக்க போகிற, வேறு எதுவுமே செய்யலை. வெள்ளை சாப்பாடு, ரசமும் மட்டன் குழம்பு மட்டும்தான். ஏன்னா காலையில் இன்றைக்கி வந்து பூரி, சப்பாத்தி, பூரி குருமா, அப்புறம் தேங்காய் சட்னி இதெல்லாம் பண்ணிட்டோமா, அதனால் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு. இனிமேல் வந்து ஞாயிற்றுக்கிழமையானால் நான்வெஜ் ரெசிபி வருங்க. ஆனால் மீன் சத்தியமாக எடுத்துகிட்டு வந்தேங்க இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி. என்னமோ இதே சண்டையாமா எடுத்துகிட்டு வந்த நாளை என்னமோ செய்ய முடியாமல் போயிடுச்சுங்க கடைசி வரைக்கும். நான் கடைசியில் செஞ்சது யார் தெரியுமா? தீபுக்கு அவங்க ஆத்தா. ஆனால் அது பெரிய ஆத்தா. எங்கள் மாமியாருக்கு அதெல்லாம் சுட்டு போட்டால் கூட செய்ய தெரியாது. அவனோட பெரிய ஆத்தா தான். லேட்டாக மாட்டுக்கு சாமி, நீ கொண்டு கொடு சாமி, ஆத்தா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கொண்டு கொடுத்தோன்னே செஞ்சு குழம்பு ஊற்றி கொடுத்துச்சு. 2 நாள் வச்சு சாப்பிட்டாங்க மீன் குழம்பு. இனிமேல் மீனும் எடுத்துருவேன், எப்படின்னா செஞ்சுருவேன். ஏன்னா இனிமேல் நான்வெஜ் சண்டே தான். ஆமாம், கண்டிப்பாக.
இடையில ஒரு நாள் செய்வேன். ஏன்னா எங்கள் மாமியார் வந்து இவங்களே ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு சாப்பிட்றாங்க நம்மளுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க மனசில் அதை நினச்சிருவாங்க. இடையில ஒரு நாள் செய்வேன். சரி, இனிமேல் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். வதக்கி வச்சு இதை ஆட்டி கறி வதக்கிவிட்டு விசிலில் தான் குக்கரில் தான் விசில் விடணும். ஆடுதா கிரைண்டரு? கிரைண்டு டங்கடக்கன்னு ஆடு. இங்கே பாருங்க, கிரைண்டர் வேறு இந்த ஆட்டம் போடுது. பெல்ட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்காக மசாலா தான் வந்து வதக்கி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்ருக்கேன். நான் ஏன் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து அந்த நாய்ஸிங் எடுக்கிறத வந்து இது பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறோம் ஃபுல்லாக இறைச்சலாகவே இருக்குது. அதனால தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வீட்டில் நிறைய பேசியிருப்பேன், அதெல்லாம் வந்து இப்போ பேச முடியுமா எனக்கு தெரியல. சரி, ஓகே. கறியை தாளிச்சு விடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எனக்கு சட்டியில் வடிச்சலான்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஓரளவுக்கு தானே போடுறோம், அதனால் சட்டியிலே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒலை ஊற்றி வச்சுட்டேன். அப்படியே வந்து மசாலாலாம் ஆட்டியிருப்பேன், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் தேங்காய் வேணும் இல்லைங்களா, காலையில் ஒரு தேங்காய் உடைச்சோம், அது சரியாக போச்சு. இப்போ ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து எடுத்து உடைக்க சொல்லியிருந்தேன். மாமா வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக போயிட்டாங்க. நான் இந்த பக்கம் ஒலையை ஊற்றி வச்சு நீ உலக்க வச்சுன்னா அரிசி போடலாம். உலையும் கொதிச்சிருச்சு. அரிசி வந்து கழுநீர் பிடிச்சிட்டு வந்தேன். அப்போ கழுநீர் பிடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இன்னொரு கழுநீர் பிடிச்சி அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லிட்டு உலை கொதிச்சதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து போட்டுட்ருக்கேன். கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு. மாமா ஃப்ரெஷ்ஷாக வேணும், சாயங்காலமாக போய் ஒடிச்சிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் மாமா கிட்ட. மசாலா அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறியை வந்து நல்லா போட்டு நான் வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கறியில் முடி என்னென்னா ஆட்டோட முடி வெள்ளை கலராக இருந்தனால மாமா இது செம்மொழி ஆடாக இருக்குமா வெள்ளாடாக இருக்குமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். மாமா வந்து வெள்ளாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதை கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வந்துட்டு அப்படியே இந்த பக்கமும் சமையல் செஞ்சுட்டு இருந்தோம். மசாலா போட்டியா? ஊற்றிட்டேன். மசாலா கரெக்டாக இருக்கு. காரெல்லாம் கம்மியாக போட்டிருக்கான். அளவாகவே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எத்தனை விசில் விடுற? 5 விசில் விடணும்னு நினைக்கிறேன். கறி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி ரசத்துக்கு இடிக்கலாம். விசில் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புசுன்னு சத்தம் கேட்குதா? கேட்குது மாமா. முதல்ல எனக்கு விசில் சவுண்டு கேட்டால் பயமாக இருக்கும் மாமா. ஏன்? உனக்கே ஞாபகம் இருக்கா ஒரு டைம் இங்கே நம்ம வீட்டில் அப்படியே டுபீர் வெடிச்சு? ஆமாம் தூக்கிடுச்சு ஒரு நாள். அதனால் எனக்கு ஒவ்வொரு காலைக்கு பயமாக இருக்கும். அன்னைக்கு குக்கர் தூக்கிச்சு பாரு, வெடிச்சதுல. அப்பா சாப்பாடு ஒலை கொதிச்சு சாப்பாடு ஏதோ வெந்துக்கிட்டே இருக்கு. நானும் கிச்சன் ஐட்டம்லாம் கொஞ்சம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்க்குறேன், அது வாங்க முடியல. அதெல்லாம் வேணும் மாமா, வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னா அதை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்குதா? இல்லை, இது வந்து காலையில் வச்ச குருமா குழம்பு சூடு பண்ணிட்டு சாப்பாடு கண்டி உள்ள வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. வந்துருச்சு. தள்ளிக்கோ. அப்பாடா நின்றுச்சு. ரசம் தாளிச்சு இருமல் வருது. காந்தாளம் விக்கலே வந்துருச்சு. நீ ரசம் தாளிக்கிறது ரசம் வந்து சொய்யன்னு தாளிச்சா தான் நல்லா இருக்கும்.
ம் கறி விசில் அடங்கிடுச்சா? இப்போ தானே விசில் நிப்பாட்டியிருக்கேன். பரவாயில்லையே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கறிக்கு விசில் அடங்கிடுச்சு, ரசத்துக்கும் ஊற்றியாச்சு. பரவாயில்லையே, எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே செஞ்ச மாதிரி இருக்கு எல்லாமே. 1/2 மணி நேரம் நான் கணக்கு வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். சூப்பர். நான் பேசிக்கிட்டு இருந்தா விஸ்குன்னு வேலையாகாது. ஆமாம், அதாவது பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக இங்கே திரும்பி சொல்லு. பொதுவாக நம்ம செய்கிற வேலையை விட்டு போட்டு நியாயம் பேசுறதுக்கு ஆள் இருக்குன்னு போய் நியாயத்துக்கு நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலையுமே ஆகாது. இதுவே அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போய் உட்காந்து நியாயம் பேச எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். ஆமாம், எவ்வளோ நேரம் நியாயம் பேசிட்டு வந்தாலும் அந்த வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம். செஞ்சுட்டு போய் நியாயம் பேசினாலும் செஞ்சுட்டு போனாலும் நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு தான் போக போகிறோம். நியாயம் பேசிட்டு வந்தாலும் அந்த வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம். அது ஏன் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போய் கூட நியாயத்துக்கு உட்காந்துக்கலாமே. இதுதான் நிறைய பேர் செய்கிற தப்பு. கரெக்ட், நீ சொல்கிறது வாசனை தான். சமைக்கிற வேலை சமைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நியாயமாக இருந்தால் டிவியே இருந்தாலுமே டிவி பார்க்குறோம் பாரு. டிவி ஓடிக்கிட்டு இருக்கிற வீட்டில் இல்லை, இனி கொஞ்ச நேரத்தில் டிவி போடுவோம் பாரு. அத்தை சாப்பாடு வந்துருச்சான்னு பாருங்க. கிட்ட வாங்க, குழம்பு எப்படி ரெடியாக இருக்கு பாருங்களேன். ஆட்டுக்கறி குழம்பு. சூப்பர். தீபே வாங்க. டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். இந்த தேங்காய் ஊற்றணும். சூடு சூடு சூடு. தட்டை கையில் பிடி. நானே கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். கொதிக்குது, அப்படி வாய்க்குள்ள போட்டுக்கிட்டான். பல்லு போயிடும். அழகான இந்த அழகான பல்லு போயிடும். ஓகேவா சாமி? நில்ற இல்ல சூடா எப்படி சாப்பிட்ற? அப்படி தேங்காய் ஊற்றணும். என்ன பார்த்தீங்களா, அப்படியே கலர் மாறிடுச்சு. சூப்பு வேணுமாம்மா? சூப்பு ஊற்றிட்டேனே. மட்டன் சூப்பு. பச்சைப்புக்கு வந்து மல்லித்தலை. தேங்காய் ஊற்றுறதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கலாம். ஏன் தெரியுங்களா, தேங்காய் ஊற்றினா அந்த உப்பு காரம் அடங்கிருமாம்மா. சொன்னா கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சம் போடணும். கொஞ்சமாக போட்டால் போதும். உப்பு கொஞ்சம். காரம் போதுன்னு நினைக்கிறேன். போதும். இது ஒரு கொதி வந்துச்சுன்னா அவ்வளோதான், இன்றைக்கி ரெடி, சாப்பிட்லாம். ஓகே மாமா, சாப்பிட்றப்ப பார்க்கலாம். சாப்பாடு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. சரி தம்பியில் சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு தம்பியில் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டேன். என்னடா ஒருத்தன் தான் உட்காந்துருக்கா, இன்னொருத்தன் காணும்னு சொல்லாதீங்க. அவர் வந்து பாத்ரூம் போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வருவார் சாப்பிட்றதுக்கு. மாமா வந்து கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டார். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. அந்த எப்படி இருக்குன்னு சொல்கிறது கூட சொல்ல முடியாமல் போச்சுங்க. இந்த மாதிரி வந்து மைக் வந்து சதி பண்ணிடுச்சிங்க. மாமா அது பார்க்காம விட்டுட்டாரு. எப்படியோ ஒன்று நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டேங்க. அதே ஓகே, இனிமேல் வந்து இப்படியே செஞ்சுக்கலாம், இந்த மெத்தட்லேயே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சின்ன குட்டி யாரோ கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. குடிங்க சின்ன குட்டி. ஈரல் சாப்பிடுமாம்மா? ஆட்டு ஈரல் நல்லா இருக்கு. மூஞ்ச பாருங்களேன். உப்பு வேணுமாடா? நீதான் தீப்புக்கு உப்பு கம்மியாக இருக்குங்கிற. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை உங்கள் கார்த்தி சரோ. பாய்.